வணக்கம். இன்னைக்கு நாம ஆ. தட்சிணாமூர்த்தி எழுதிய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நூலை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது ஒரு முக்கியமான நூல். இதிலிருந்து சில முக்கிய குறிப்புகளை உங்க கூட பகிர்ந்துக்கலான் இருக்கோம். முக்கியமா தமிழர் நாகரிகம் பண்பாடு பத்தி ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணலாம். நிச்சயமா. இந்த நூல் பழங்கால தமிழர் வாழ்வோட சில ஆழமான கூறுகளை நல்லா காட்டுது. நூலோட ஆரம்பமே சுவாரஸ்யமா இருக்கு. மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகத்தை விட பழமையானது தமிழர் நாகரிகம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதா குறிப்பிடுறாங்க இல்லையா? ஆமா, சுமார் 6000 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒரு கருத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம கிமு 4000லேயே, அதாவது கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல எகிப்த், கிரீக்கம் மாதிரி நாடுகளோட வணிகத் தொடர்பு இருந்திருக்கணும் சங்க இலக்கிய சான்றுகளை வச்சு சொல்றாங்க. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, முதல்ல நாம அடிக்கடி பயன்படுத்துற 2 வார்த்தைகள் நாகரிகம், பண்பாடு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த நூல் எப்படி விளக்குது? இது சும்மா வார்த்தை விளையாட்டு இல்லையே? இல்லவே இல்ல. இதுக்கு தெளிவான வேறுபாடு இருக்கு. நாகரிகம்ங்கிற வார்த்தை பாருங்க, நகர்ல இருந்து வந்திருக்கு. ஓ, நகரம், சிட்டி லைஃப் மாதிரி. அதேதான். பெரும்பாலும் வெளிப்படையான முன்னேற்றம், திருந்திய வாழ்க்கை முறை, உடை, இருப்பிடம், சாப்பாடு, செய்யற தொழில், அப்புறம் கலைகளோட வளர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்தது. ஆற்றங்கரை நாகரிகங்கள்னு சொல்றோமே, காவேரி, வைகை மாதிரி. ஆமா, அங்குதான் மக்கள் கூடி வாழ்ந்தாங்க, நகரங்கள் உருவாச்சு. அது நாகரிகத்தோட வெளிப்பாடு. சரி. அப்போ பண்பாடு அது எப்படி இதுல இருந்து வேறுபடுது? பண்பாடுங்கிறது இன்னும் கொஞ்சம் நுட்பமானது. பண்படுத்துதல்ங்கிற வேர்ல இருந்து வருது. பண்படுத்துதல்னா நம்ம நிலத்தை உழுது சீர்படுத்தி விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திரம் இல்லையா? ஆமா. அது மாதிரி மனிதனோட உள்ளத்தை, மனச, அவனோட எண்ணங்களை, பழக்க வழக்கங்களை சீர்படுத்துறது, அதுதான் பண்பாடு. ஓ, இது இன்டர்னல் விஷயம் மாதிரி தெரியுது. கரெக்ட். இது அகவயமானது. நல்ல பழக்க வழக்கம், ஒழுக்கமான வாழ்க்கை, அறிவுத் தெளிவு, கலைகளை ரசிக்கிற தன்மை, ஆன்மீக சிந்தனை, இதெல்லாம் பண்பாட்டோட வெளிப்பாடு. அப்போ நாகரிகம்ங்கிறது வெளியே தெரியற கட்டமைப்பு, பண்பாடுங்கிறது உள்ள இருக்கிற தன்மைன்னு சொல்லலாமா? சுருக்கமா அப்படி சொல்லலாம். ஒன்னு வாழ்வின் உடல் மாதிரி, இன்னொன்னு அதன் உயிர் மாதிரி. ரெண்டும் வேணும். ரொம்ப அருமையான விளக்கம். இதுல உழவு தொழில் எப்படி முக்கிய பங்கு வகிக்குது? உழவுதான் நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டது. ஆமா, ஒரே இடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நகரங்கள் உருவாச்சு, அதாவது நாகரிகம் வளர்ந்துச்சு. அந்த நிலையான வாழ்க்கை தான் மனுஷனுக்கு யோசிக்கிறதுக்கும், கலைகளை வளர்க்கறதுக்கும், ஒழுக்க நெறிகளை வகுத்துக்கிறதுக்கும், அதாவது பண்பாட்டு வளர்ச்சிக்கும் நேரம் கொடுத்துச்சு. அப்போ நாகரிகம் பண்பாட்டுக்கு வழிவகுத்துதா? நிச்சயமா. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமை அடையாது. சரி, இப்ப அடுத்த கட்டமா அவங்களோட உலக தொடர்புகள் பத்தி கொஞ்சம் பேசுவோம். சங்ககாலத்திலேயே கடல் கடந்து வணிகம் செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு பெரிய அளவுல நடந்துச்சு? சும்மா பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்ற மாதிரி இல்லையே? இல்லவே இல்ல. இது பெரிய அளவிலான சர்வதேச வணிகம்னே சொல்லலாம். சங்க இலக்கியத்துல குறிப்பா அகநானூறு 149, புறநானூறு 56 மாதிரி பாடல்கள்ல இது பத்தி தெளிவா இருக்கு. என்ன மாதிரி விவரங்கள் இருக்கு? யவனர்கள், அதாவது கிரேக்கர்கள் அல்லது ரோமானியர்கள், அவங்க கப்பல்ல தங்கத்தை கொண்டு வந்து அதுக்கு பதிலா இங்கிருந்து மிளகு, முத்து, தந்தம், வேற வாசனை பொருட்கள் இது எல்லாம் ஏத்திட்டு போனாங்களாம். தங்கம் கொடுத்து மிளகு வாங்கிட்டு போனாங்களா? ஆமா, யவனர்கள் மகு வகைகளை கொண்டு வந்ததாகவும் குறிப்புகள் இருக்கு. நம்ம ஊர் துறைமுகங்கள்ல, புகார், முசிறி மாதிரி இடங்கள்ல அவங்க தங்கி வணிகம் செய்யறதுக்கு குடியிருப்புகளே இருந்திருக்கு. அப்போ இது ஒரு நல்ல ஒழுங்கமைக்கப்பட்ட வணிகமா இருந்திருக்கணும். நிச்சயமா. சும்மா ஏதோ பண்டமாற்றம் மாதிரி இல்ல. இது ஒரு முறையான லாப நோக்குள்ள வணிகம். சிலப்பதிகாரத்துல கண்ணெழுத்துன்னு ஒரு குறிப்பு வருமே, அது இது சம்பந்தப்பட்டதா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு வணிகர்கள் கொண்டு வந்த மூட்டைகள் மேல அவங்களோட பேர் அல்லது அடையாளம் பொறிக்கப்பட்டிருந்ததாதான் அந்த கண்ணெழுத்து படுத்த எண்ணுப்பல் பொதிங்கிற வரி சொல்லுது. ஓ, அப்போ யாருடைய சரக்குன்னு தெரியறதுக்கு. அதேதான், ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் மாதிரி. அப்போ அந்த வணிகம் எவ்ளோ முறையா நடந்திருக்குன்னு பாருங்க. பாதுகாப்புக்கு எப்படி ஏற்பாடு பண்ணினங்க? தனியா போன ஆபத்து இல்லையா? அதுக்கும் வழி வச்சிருந்தாங்க. வணிகர்கள் தனியா போகாம கூட்டமா ஒரு குழுவா போனாங்க. அதுக்கு பேரு சாத்து. சாத்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா, பாதுகாப்புக்காக அப்படி போவாங்க. பொருட்களை கொண்டு போறதுக்கு கழுதைகள், எருதுகள் இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இது சங்க காலம். அப்புறம் சோழர் காலத்துல இந்த தொடர்பு இன்னும் விரிவடைஞ்சதுன்னு சொல்றாங்க இல்லையா? தென்கிழக்கு ஆசியா வரைக்கும். ஆமா, நிச்சயமா. இராசராசன், ராஜேந்திரன் காலத்துல அவங்களோட கடற்படை ரொம்ப வலிமையா இருந்துச்சு.
கடாரம் ஸ்ரீவிஷயம் மேல எல்லாம் படையெடுத்தாங்க இல்லையா, மலேசியா சுமுத்ரா பகுதிகள். ஆமா. ஆனா அது வெறும் ராணுவ வெற்றியா மட்டும் இல்ல. அந்த படையெடுப்புகளுக்கு பிறகு அந்த பகுதிகளோட வணிகமோ பண்பாட்டு தொடர்பு ரொம்ப வலுப்பெற்றது. அது எப்படி? வணிகம் தழைச்சது. நம்ம ஊர் கலைகள் சமயம் அங்க பரவுச்சு. அதே மாதிரி அங்கிருந்தும் சில விஷயங்கள் இங்க வந்தது. நாகப்பட்டினத்துல ஸ்ரீ விஷயத்து மன்னனுக்காக நம்ம சோழ மன்னன் உதவியோட சூடாமணி விகாரம் கட்டினாங்களே. ஆமா ஆமா, புத்த விகாரம். அது அந்த இருதரப்பு உறவுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது வெறும் போர் இல்ல, ஒரு பண்பாட்டு பரிமாற்றமும் கூட. சரி, இப்ப கொஞ்சம் சமூக அமைப்பு, ஆட்சி முறை பத்தி பாப்போம். இந்த நூல்ல என்ன சொல்றாங்க? சமூகத்துல பல தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க, பல தொழில்கள் செஞ்சாங்க. தச்சர், கொல்லர் மாதிரி. அந்தணர்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் இருந்ததா சொல்றாங்களே. ஆமா, இலக்கியங்கள்ல அப்படி குறிப்புகள் வருது. மன்னர்களே அவங்கள மதிச்சு வணங்குனாங்கன்னும், அவங்களுக்கு தீங்கு செய்யறது பெரிய பாவனும் பார்ப்பார் நோவன செய்யார் சொல்லப்பட்டிருக்கு. மன்னர்களோட நீதி பத்தி என்ன சொல்றாங்க? எல்லாம் சரியா இருந்ததா? நீதி தவறக்கூடாதுங்கிறதுல மன்னர்கள் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. அப்படி தவறிட்டா பெரிய பழி வந்து சேரும்னு பயந்திருக்காங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் கதை மாதிரி. அதே மாதிரி கோவலன் கேஸ்ல நீதி தவறிடுச்சுன்னு தெரிஞ்சதும் உயிர் விட்டானே, அது அவங்களோட நீதி உணர்வை காட்டுது. இது ஒரு சிறந்த உதாரணம். ஊர்லயும் சில நெறிகள் கடைபிடிச்சாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அது ரொம்ப முக்கியமானது. புறநானூற்று பாடல் 9:1 இது அழகா சொல்லுது. போரத் தொடங்கறதுக்கு முன்னாடியே பசுக்கள், அந்தணர்கள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவங்க, அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இவங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லி அறிவிப்பாங்களாம். அதாவது போரில் ஈடுபட முடியாதவங்கள பாதுகாக்கிறது. ஆமா, இது ஒரு பெரிய அறநெறி இல்லையா? இதெல்லாம் வெறும் புகழ்ச்சியா இல்லாம ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட விதியா இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். கேட்கவே நல்லா இருக்கு. சரி, கிராம நிர்வாகம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் மன்னர் தான் பாத்துக்கிட்டாரா? இல்ல, அங்கதான் குடவோளல் முறை வருது. குடவோலை முறையா? அது என்ன? இது கிராம நிர்வாகத்துக்கான பிரதிநிதிகளை மக்களே ஓலைகள்ல பேரெழுதி போட்டு குடத்திலிருந்து எடுக்கிற ஒரு தேர்தல் முறை. ஓ, அப்போ இது ஒரு மாதிரி எலெக்ஷன் மாதிரி. ஆமா, பண்டைய காலத்து உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லலாம். இதுக்கான குறிப்புகள் அகநானூறு மாதிரி நூல்கள்ல இருக்கு. பிற்கால சோழர் கல்வெட்டுகள்ல இது இன்னும் விரிவா காணப்படுது. அப்போ அதிகாரம் பரவலாக்கப்பட்டு இருந்திருக்கு. ஓரளவுக்கு. மைய அரசு பலமா இருந்தாலும் கிராம அளவுல மக்களுக்கு நிர்வாகத்துல பங்கு இருந்திருக்குங்கிறது இது காட்டுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, கடைசியா கலைகள், அறிவியல் பத்தி கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா. பழந்தமிழர்கள் கலைகளை ரொம்ப போற்றி வளர்த்திருக்கிறாங்க. இசை, நடனம், சிற்பம், ஓவியம். ஆமா, இயல், இசை, நாடகம்னு முத்தமிழே சொல்றோம் இல்லையா? இசைக்கு பல கருவிகள் பயன்படுத்தியிருக்காங்க. சிற்பக்கலை, ஓவியக்கலை எல்லாம் நல்லா வளர்ந்திருக்கு. சித்தனவாசல் குகை ஓவியங்கள் பத்தி நூல்ல சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது பல்லவர் காலத்தை சேர்ந்ததுனாலும் அந்த ஓவிய மரபுக்கு ரொம்ப பழமையான தொடர்ச்சி இருக்கு. அதோட வண்ணங்கள், அந்த ஸ்டைல் எல்லாம் இன்னைக்கும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அறிவியல் அறிவு எப்படி இருந்துச்சு? குறிப்பா வானியல், மருத்துவம். வானியல் அறிவு நல்லாவே இருந்திருக்கு. கோள்கள் பத்தின அறிவு இருந்திருக்கு. வெள்ளி, சனி மாதிரி கோள்களை பத்தி பேசுறாங்க. 27 நட்சத்திரங்கள், அதாவது நான்மீன்கள் பத்தி தெரிஞ்சிருக்காங்க. வால் நட்சத்திரம்? ஆமா, வால் நட்சத்திரத்தை தூமம்னு சொல்றாங்க. கோள்களோட நிலைக்கும் பூமியில நடக்கிற விஷயங்களுக்கும், குறிப்பா மழைக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்பினாங்க. புறநானூறு, 117, மணிமேகலை மாதிரி நூல்கள்ல இதுக்கான குறிப்புகள் இருக்கு. இது வெறும் ஜோதிடமா இல்ல அறிவியல் பார்வையுமா? ரெண்டும் கலந்ததுன்னு சொல்லலாம். வெறும் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்க முடியாது. அவங்க வானத்தை உன்னிப்பா கவனிச்சிருக்காங்கங்கிறது இதுல இருந்து தெரியுது. சரி, மருத்துவம், சித்த மருத்துவம் பத்தி என்ன சொல்றீங்க? சித்த மருத்துவம்ங்கிறது தமிழர்களோட ஒரு தனித்துவமான தொன்மையான மருத்துவ முறை. இலக்கியங்கள்ல இத பத்தி குறிப்பு இருக்கா? இருக்கு. மருத்துவன்கிற சொல் இருக்கு. பசிப்பினி மருத்துவர்னு ஒரு சொல் இருக்கு. அதாவது பசிங்கிற நோய்க்கு உணவு கொடுத்து சரி பண்றவங்க. ஓ, சித்தர்கள் பத்தி என்ன சொல்றாங்க? சித்தர்கள் வெறும் உடல் நோயை மட்டும் பார்க்கல. அவங்க உடல் நலம், ஆன்ம உயர்வு ரெண்டையும் இணைச்சு பார்த்தாங்க. திருமூலரோட திருமந்திரம் எல்லாம் இதுக்கு நல்ல உதாரணம். நாடி பார்த்து நோய் சொல்றது அது சித்த மருத்துவத்தோட ஒரு சிறப்பம்சம். நாடியை வச்சே உடம்புல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிற நுட்பம் அவங்க கிட்ட இருந்திருக்கு. இது நோயின் அறிகுறியை மட்டும் பார்க்காம நோய்க்கான மூல காரணத்தை, ஒட்டுமொத்த உடல் நிலையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ற ஒரு முழுமையான பார்வை. இவ்வளவு விஷயங்களை கேட்கும்போது பழந்தமிழர்களோட வாழ்க்கை முறை எவ்வளவு ஆழமானதா, பல பரிமாணங்கள் கொண்டதா இருந்திருக்குன்னு புரியுது. ஆமா, அவங்களோட அறிவு, அவங்க உலகத்தை பார்த்த விதம்,
அவங்களோட சமூக சிந்தனைகள், கலை உணர்வு எல்லாமே இந்த நூல்ல படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வெறும் மேலோட்டமான வாழ்க்கை இல்ல. நிச்சயமா. இந்த நூல் காட்டுற மாதிரி அவங்களோட நாகரிகமும் சரி, பண்பாடும் சரி, ரொம்ப ஆழமான வேர்களை கொண்டது. அது வெறும் பழங்கால பெருமையா மட்டும் இல்லாம, அது ஒரு தொடர்ச்சியான நீரோட்டம் மாதிரி வளர்ந்து மாறி வந்திருக்கு. ஆமா. இப்போ நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. இந்த நூல்ல நாம பார்த்த பழக்கவழக்கங்கள், நம்பிக்கைகள், கலைகள் எல்லாம் காலப்போக்குல நிறைய மாறிடுச்சு. ஆமா, மாறிட்டே தான் இருக்கு. அப்போ பண்பாடுங்கிறது மாறாம அப்படியே இருக்கணுமா? இல்ல அது காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்குமா? நம்மளோட இன்றைய பண்பாட்டுல இந்த பழங்கால வேர்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? எது எது இன்னும் தொடருது, எது எது மாறிடுச்சுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. யோசிச்சு பாருங்க, நம்ம வேர்கள் எவ்ளோ ஆழமா இருக்கு, ஆனா அதே சமயம் நாம எவ்ளோ மாறிட்டோம். இத பத்தி சிந்திச்சு பாருங்க.